அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான். அதிகமாக நான் உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு நியூ இயர் அன்றைக்கி எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது. ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகியிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஷாக். அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன். அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தோட சக்ஸஸ் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலிமா எனக்கு 3 படம் கமிட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிக்கையில் சொன்னதும் சரி, ரிவ்யூவில் சொன்னதும் சரி, இது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஜென்ஸ் எந்த அளவுக்கு மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் இதே வடபழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம். மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம். இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள், அடுத்து போக வேணாம் அந்த மாதிரியெல்லாம். பட் நான் ஆக்டிங்கும் சரி, டப்பிங் கற்றுக்கல, டப்பிங் எல்லா துறையிலையும் நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியா அதிகமாக சோதிக்கும், கஷ்டப்படுத்தும், நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும். பட் கைவிடாது. அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. உதயான் அவர்கள் வரும்போதே 1 நிமிஷம் அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, 3 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா ஒரு முக்கியமான மேடை இல்லையா? ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமாக பொருந்தும். ஏஎல் அழகப்பனப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்குத்தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்தில் அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே. 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மழையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறைய வரணும். எனக்கு ஒரு 14 வருஷமாக அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடல் அமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும், அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிவிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பஸ்ஸு ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை குணா, அந்த புல்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்குது, அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதில் வேணால் நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும் ஜி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ்ஸு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க. அதில் அந்த டிரைவரை கத்தியை வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்கே ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உதயா வித்தியாசமாக ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில் லாக் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னென்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறணும். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லாத்தையும். ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம், அதில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதில் இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்தில் எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில்
கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேற்று எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமாக இந்த கலை இலக்கிய அணி மூலமாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன். 2வது படத்தில் அதே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன். இல்லைனா ஒரு முக்கியமான கேரக்டரில் அவரை நான் நடிக்க வச்சு அழகு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளோ நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐம் ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், மருதநாயகம் சார், இசையமைப்பாளர் அருள்மாறன் மற்றும் இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்தை, அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிம்பாங்க. ஒரு காரியத்தை நீ எங்கேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றது தான் முக்கியம். அந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஊடகத்தினுடைய இதயத்திற்குள் உள்ள உடச்சி சொருகிட்டு போன நிகில் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்து கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங், இறைவனோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கும். இதில் அசாத்தியமான ஒரு திறமையோட நடிச்சிருக்கீங்க. நிறையா பேசணும், வரும்போதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டீங்க, நானும் 3 நிமிஷம்னு சொல்லிட்டேன். 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு, அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், வாய்ப்பு எனக்கு ஈஸியாக கிடைக்கல, பட் இவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் நிறையா படங்கள் நீங்கள் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பராக சாங் போட்டிருந்தார், என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நிகில் சார், அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகமாகிறேன். வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசின ஒரு பர்சன். இவருடைய கான்டாக்ட் கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். செக். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன்,
அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா. ஸோ ஹாப்பி டு see you and அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்யூஸ் படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் வேர்ல்டு வைட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் ப்ரெஸ்ஸில் நம்ம பேசுனது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்குது, உதய் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்றைக்கி வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்கே உக்காந்துட்டு அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ, நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்குறது அழகாக மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் வில்லன், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லாம் சார், மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட் யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க, 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க, அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போயிருந்தமே டாக்டர் சொல்லுவார், ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க, she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேலே வைக்கும் வந்து ஃபஸ்ட்டு அந்த பால் குடிக்கும் போது அந்த தாய்க்கு வந்து அவங்க அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்கள் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்றைக்கி 3 weeks போயிட்டுருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்கள் உங்கள் அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனால் அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டுருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பலை, ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்குது சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோக்கு போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அது பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க, அது பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்கே இல்லையே, இவர் தான் இங்கே இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தோட நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ் ஃபிலிம் சக்ஸஸ். தேங்க்யூ, நன்றி. இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடகம், பத்திரிகையாளர்கள், அனைத்து பெரியவர்களுக்கும், அதேபோல் ரசிக பெருமகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள தான் இந்த விழா. இந்த விழாவினுடைய முக்கிய விருந்தினராக வந்து கலந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும், தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன் அவர்களையும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர்
எங்களுடைய அருமை அண்ணன் சௌந்தரன் அவர்களையும், எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் நிக்கில் முருகன் அவர்களையும், அதுபோல் உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். இந்த அக்யூஸ்டு திரைப்படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை, இன்று வரை இவ்வளவு சிறப்பாக மக்களிடையே சேர்ந்ததுக்கு முழு முதற் காரணம் எங்களுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான உதயா அவர்களே சேரும். அதை அவர் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் நான் இதை வைத்து பல படங்களில் சிறப்பாக நடித்து இந்த மக்களிடையே ஒரு சிறந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த படம் பிரபு சீனிவாஸ் சார் அவர்கள் எங்களோட சொன்ன அந்த கதை சொன்ன நேரத்திலிருந்து அனைத்து விஷயத்திலும் ஒவ்வொரு நடிகைகள் தேர்விலிருந்து அனைத்து விஷயத்திலும் உதயா அவர்கள் பட்ட பாடு ஒரு படத்தை முடிக்கும் வரை அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் அவர் நடித்த விதம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரும் பஸ் ஃபைட்டாகட்டும், அதே மாதிரி நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாண்டேஜ் சாங்லெல்லாம் நான் அன்றைக்கே ஒரு விழாவில் சொன்னேன். டைரக்டர் அவர்கள் ஒரு குப்பை தொட்டி ஃபுல் லோடில் இருக்குது, அதை நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதில் போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன இதனோடுகளை அப்படியே போய் படுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சினிமா மேலே ஒரு வெறித்தனமான காதலை வச்சுருக்காரு. அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அந்த மாதிரி பல காட்சிகளில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அக்யூஸ்டாகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட வெற்றினே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவரும் அஜ்மலோட பயணமும் இவர் கூட, அதே மாதிரி யோகி பாபு சார், அதே மாதிரி பிரபாகர் அவர்கள், டேனி அவர்கள், எல்லோரையுமே ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் உதயா அவர்கள் தான். நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வாங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு. என்ன கூட நான் சொல்கிறேன், நாகராஜ் கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணது அவர் தான். நம்ம இயக்குனர் அவங்களும் பேசிட்டு முடிவெடுத்து சொன்னாங்க, ப்ரோ நல்லா இருக்குமா தெரியல, நான் தயாரிப்பாளரோடு நின்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, இது நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இந்த இருக்கிற மாதிரியே வாங்க, இந்த படம் உங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகுன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்களோட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பாராட்டியிருக்கீங்க. அதுக்கும் காரணம் எங்கள் ஹீரோ உதயா தான். ஏன்னா அவரை நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, இந்த நன்றி சொல்கிற இடத்துல அவருக்கு நான் இந்த புகழாரம் சூட்லேன்னா அது சரியாகாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயம் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு மேலும் மேலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டருக்கும், டிஓபிக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அனைத்து டெக்னீஷியன், எடிட்ரு சார் அவர்களுக்கும், அவங்க அசிஸ்டண்ட் அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி டி ஸ்டுடியோலேருந்து எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, இதெல்லாம் எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி. என்னுடைய சிஸ்டர் அவங்க கலிஃபோர்னியாலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன பிட்ஸாக எனக்கு அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்க சவுண்டு சரியானதுனால அதனால் போட முடியல. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு காரணமாக இருந்த, அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வத்தால் ஆகாதது தான், ஆனால் முயற்சி எடுத்தால் அந்த தெய்வம் அந்த கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு வித்திட்டது திரு ஏஎல் உதயா அவர்கள். இந்த படத்தோட
ஆரம்பத்துலேருந்து இப்போ பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூட யோசிப்பேன், ஏன் இவர் இந்த அளவுக்கு இதை இப்படி ஒரு அசுரத்தனமான, அதாவது இது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது என்னால் கண்டிப்பாக அது மாதிரி முடியாது. ஆனால் அவர் வந்து இந்த தேரை ஊர் கூடி தேரை இழுத்தா கூட, ஆனால் மெயின் வடத்தை பிடிச்சி இழுக்கிற மெயின் ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஒரு உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்காரு. அதை நான் டெய்லி நான் பார்க்குறேன். இந்த பேசுகிற செகண்ட் வரைக்கும் நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அப்படிங்கிறது வாங்க இல்லை நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து என்னடா இது இப்படி ஆகிடுமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. அது நாங்கள் ஊராக இந்த திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். கூட வந்து ப்ரெஸ்ஸில் அங்கே அந்த தேட்டரில் அந்த ஆடியன்ஸ்கிட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த ஒவ்வொரு தேட்டரில் விசிட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆடியன்ஸ்லாம் கணக்கு சார் கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது நம்ம இங்கே இருந்தால் அது நிச்சயமாக கிடச்சிருக்காது. அது அந்த விசிட்னால தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா இது வந்து நான் சும்மா ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. உண்மையிலே நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முழு முதற் காரணமாக நான் வந்து உதயா சார் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே அது நான் நிச்சயமாக அதுக்கு மேலே வேறு வேர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் கூட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எல்லாருமே எல்லாரை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் எனக்கும் எல்லாரை பற்றியும் எல்லாமே தெரியுன்றதுனால அவங்கள எல்லாருமே நான் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷோல்டர் கொடுத்து இந்த படத்தில் எதையுமே பெருசாக எதிர்பார்க்காம நமக்கு வந்து இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால் மட்டும் உழைச்ச அத்தனை பேருமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து இந்த படம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு நான் போகிறதுக்காக இப்போ நான் இதுக்கு மெயின் காரணமாக இன்னொருத்தர் பில்லராக இருந்தது வந்து எனக்கு நிக்கில் முருகன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே அவரால் தான். அது நான் நிச்சயமாக இங்கே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர்கிட்ட தான் முதல்ல கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களான்னு அவர் கேட்டார். இன்றைக்கி நான் வந்து இங்கே வெளியே வந்த உடனே சார் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார், என்ன சார் எப்படி நிற்கிறீங்க, நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் அவருக்கு நட்பு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு கன்னட படம் தமிழில் பண்ணும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ஒரு பழக்கத்தின் மூலமாக தான் இந்த படமும் எனக்கு அவர் மூலிமா ஒரு லிங்க் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ நிக்கில் முருகன் சாருக்கு பர்சனல் தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பத்திரிகை அந்த ஊடகத்துறைக்கு வந்து மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அந்த பையன் கை கட்டி நிற்கிறான் ஐரன். அந்த பையன் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பப்போ எனக்கு அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவேன். நான் என்னடா இல்லை சார் பண்ணலாம் சார். நான் ஒவ்வொரு வாட்டி தேட்டருக்கு போகும்போது தேட்டரில் உட்காந்துருக்கிறதாகட்டும், எனக்கு மற்றவங்களை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பற்றி நான் ஒருத்தனை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பையன் வந்து எனக்கு என்ன எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னா அவனை அடுத்த கடத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான். நான் அதை வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஐரன் தேங்க்யூ ஐரன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சங்கர் அந்த கோடைரக்டராக இருந்தார். அவரை நான் பார்க்கவே இல்லை அந்த சங்கரை. நான் வந்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே ஃபோன் சார் டிசைனர் இருக்கேன் சார் டிசைனர் முகத்தை நானே இன்னும் பார்த்ததில்லை. அவர் தான் டிசைனர் கூட வாழ்ந்தார், குடும்பத்தோடு வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். இன்னி வரைக்கும் அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சுருக்காரு. எங்கிட்டே அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈவன் உதயா சார் கூட அவர் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்த வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிட்டுருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லோரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்டு படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான்.
அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிக்கை தொழில். எனக்கு அப்போல்லாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. மீரான் சாகித்யத்தில் விநியோகஸ்தர்கள் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகளில் இருந்திருக்க 15-20 வருஷமாக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே தினகரன், சந்தி, சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ணன் அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர். அதை கலைஞர் என்ன பண்ணார், செந்தில்னால் நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். உதயநிதின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உதயான்னு உருவாக்குனார். அப்போ இன்னொன்று கேட்டார், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர். அதனால் மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே, என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக கஷ்டங்கள், நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸுக்கு எடுத்து நடத்தி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளராகி, தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக, தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் எங்கள் செட்டு, அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பணம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அது கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்து கொள்கிறேன். உதயா அவன் உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குகிற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது,
நானே போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ள என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட ஒரு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு. அப்போது ஒரு அதனுடைய டைரக்டர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த டைரக்டர் ரமேஷ் வந்து உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை எடுக்கணும், அது உதயாவே ஹைட் பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது, அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கு இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. பல படங்கள் அவன் நடித்திருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள், அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இதுக்கும் வருவார் அவர். அதே மாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு உறுப்பு வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குனது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்தில் அவன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன். ஆனால் அது அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போது இயக்குனர், இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர், சேது, அவர் தங்கவேல் அவர்கள் மற்றும் டைரக்டர், இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப அதாவது கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், செண்டு சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போது அக்யூஷன்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதுக்கு முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறையா படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்துருக்கோம், என்னுடைய பார்ட்னர் கூட. அவர் அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரவினையாக நடித்தவர்கள் மற்ற எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியல. அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவருடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாஸ் ஆகையில் கூட
எல்லோரும் சொல்லுவாங்க இந்த பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. நானும் சரி என் மனைவியும் சரி அவனை எப்படியாவது பெரிய ஹீரோவாக்கணும்னு நினைப்பேன். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் யாராருக்கோ என்னமோ பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள், ஒளிப்பதிவு திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன்.